வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் கெட்டவன், நான் பொடியன் இல்லை, ஒன்னு பார்த்தேன், 6ஆம் தலைமுறை சித்த வைத்தியசாலை, தோடா அட்ராஸ் தக்க, நான் அப்பாவாக போகிறேன், கல்யாணி சூப்பரா இருக்கு, காதல் தாடியும் கணேசா பீடியும், காதல் படம் பேய் படம் சாமி படம், காதல் லேப்டாப், எங்களுக்கே அல்வாவா, கலக்கிற மாப்பிள இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக ஈயம்பித்தலைக்கு பேரிச்சம்பளம், அறிவு கொழுந்து, அநியாயத்துக்கு நல்லவன். இதெல்லாம் கடந்த 5 மாதங்களில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் தங்களுடைய புதிய படங்களாக பதிவு செய்யப்பட்ட படங்களுடைய சில பெயர்கள். இப்படி மொத்தம் பதிவு செய்யப்பட்ட படங்களுடைய எண்ணிக்கை மட்டுமே கடந்த 5 மாதத்தில் புதிதாக பதிவு செய்யப்பட்ட படங்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 327. கலக்கிட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு படத்தலைப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி பதிவு செய்யப்பட்ட படங்களுடைய எண்ணிக்கை கடந்த 5 மாதத்தில் மட்டும் 327. அதே போல கடந்த 5 மாதங்களில் தணிக்கைக்கு அனுப்பப்பட்ட படங்களுடைய எண்ணிக்கை 50. அதே போல புதிதாக தயாரிப்பு நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்ட தயாரிப்பாளர் சங்கத்தில் மட்டும் புதிதாக பதிவு செய்யப்பட்ட தயாரிப்பு நிறுவனங்களுடைய எண்ணிக்கை 56. இப்படி புதுமுகங்கள் படையெடுத்து வருகிறார்கள் தமிழ் சினிமாவில். இயக்குநராகட்டும், நடிகராகட்டும், நடிகையாகட்டும், தயாரிப்பு நிறுவனங்களாகட்டும், புதிய படங்களாகட்டும், ஒரு வெள்ளம் போல, ஒரு சுனாமி போல புதிய படங்கள், புதுமுகங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இப்படி படையெடுக்கும் புதுமுகங்கள் எங்கே செல்கிறது தமிழ் சினிமா என்பதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். முக்கியமான விஷயம், மாலைமலர்.com அடுத்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு கருத்து கணிப்பு வெளியாக இருக்கிறது. ஒரு தரவரிசை பட்டியல் மாலைமலர்.com தயாரித்திருக்கிறது. அறிவியல் முறைப்படி முழுக்க புள்ளிவிவரங்களின் அடிப்படையில் ஒரு கருத்து கணிப்பு, ஒரு தரவரிசை பட்டியல் வெளியாக இருக்கிறது. இந்த தரவரிசை பட்டியல் முழுக்க அறிவியலின் அடிப்படையில் புள்ளிவிவரங்களின் அடிப்படையில் வெளியானது. இதுல பல ஆச்சரியமான தகவல் இருந்தன. அடுத்த வாரம் வெளியாக இருக்கிறத பற்றி முழு விவரங்களை நான் சொல்ல விரும்பவில்லை. இப்போது பல புதுமுகங்கள் டாப் 5 இருக்கிறார்கள். முதல் 5 இடங்களில் பல புதுமுகங்கள் இருக்கிறார்கள். பல பிரபலமான நடிகர்கள், இயக்குநர்கள் வெளியான தயாரித்த படங்கள் எல்லாம் தாண்டி புதிய படங்கள் நிறைய முன்னிலையில் இருக்கிறார்கள். முதல் 5 இடங்களிலே இருக்கிறார்கள். இப்படி ஒரு ஆச்சரியமா இருக்கக்கூடிய விஷயம், இப்படி மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிறது. இப்போது தமிழ் சினிமாவை நாம் ஒரு கொண்டாடக்கூடிய இடத்தில் நம்ம புதுமுகங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சாமானியர்களுக்கு சென்றடைந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டுமா, அல்லது நிறைய ஒரு காளான்கள் போல மழையில் பெய்யக்கூடிய காளான்கள் நிறைய புதிய விஷயங்கள் வந்து கொண்டே இருந்து தரம் குறைந்து கொண்டு இருக்கிறதா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திரு ஆதி அவர்கள் இருக்கிறார்கள். சிலந்தி படத்துடைய இயக்குனர் மற்றும் கன்னடத்தில் இப்போ ரணச்சந்திரா என்ற ஒரு படத்தை தயாரித்து இயக்கிக் கொண்டிருக்கிறார். இவர் இந்த தயாரிப்பாளர் சங்கம் போலவே கில்ட் என்று இருக்கக்கூடிய இன்னொரு இயக்கத்தில் அதுல எக்ஸிகியூட்டிவ் செயலாளராக இருக்கிறார், எக்ஸிகியூட்டிவ் மெம்பராக இருக்கிறார். அதே போல திரு தயாரிப்பாளர் திரு யூடிவி தனஞ்சயன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். இவரும் மட்டும் இல்லாமல் மன்னிக்கிறோம் சார், லிப்ராஜ் சந்திரசேகர் தயாரிப்பாளர் சுட்டகதை உள்ளிட்ட பல படங்களை தயாரித்த லிப்ராஜ் சந்திரசேகர் முடிந்திருக்கார். இவர் மட்டும் இல்லாமல் யூடிவி தனஞ்சயன் அவர்கள் முடிந்திருக்கார் தயாரிப்பாளர். அது மட்டும் இல்லாமல் இன்று இருக்கக்கூடிய இளம் நடிகர்கள் மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நடிகர் திரு சிவகார்த்திகேயன் அவர்களும் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்கள் 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிற நண்பர்களே. நான் முதல்ல திரு ஆதித்திலிருந்து ஆரம்பிக்க விரும்புறேன். நான் முதல்ல சொன்ன படங்கள் பட்டியலாம் நீங்க பாத்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 327 படம். அதெல்லாம் தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு பண்ண படம். அதுல ஒரு தயாரிப்பாளரா பதிவாகணும் அப்படின்னா அதுல 1 லட்சம் ரூபாய் குடி கட்டணும். அப்படி 1 லட்சம் ரூபாய் கட்டி தயாரிப்பாளரா கடந்த 5 மாதத்துல பதிவானவங்க மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 56 பேர் இருக்கிறாங்க. உங்களுடைய கில்டுல பாத்தீங்கன்னா ஒரு 5500 ரூபாய் கட்டினா போதும், நீங்க உடனே ஒரு தயாரிப்பாளரை நீங்க அறிவிச்சிருக்கீங்க. உங்களுடைய பட்டியல் இன்னும் மிகப்பெரியதா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு மாதத்துக்கு சுமார் 200 பேர் புதிய மெம்பர்கள் பதிவு செய்யறாங்க, தயாரிப்பாளர்கள். என் படம் என் பேர் மட்டும் தான் பாக்கி நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வீச்சு போல ஒரு சுனாமி போல வரக்கூடியது ஒரு ஆரோக்கியமான விஷயம் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க சினிமால இருக்கிறீங்க, ஒரு படம் ஏற்கனவே இயக்கிறீங்க, இன்னொரு படம் இயக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. புதியவர்களை பழையன கழிதலும் புதியன புகுதலும் தவிர்க்க முடியாது. புதியவர்கள் நிச்சயம் வர வேண்டும், வரவங்க நிறைய வெற்றி படம் கொடுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே சமயம் நிறைய புதியவர்களுக்கு சினிமான என்னன்றது தெரியல. அவங்க தயாரிப்பாளர்களாகட்டும், இயக்குநர்களாகட்டும். என்ன எடுக்க போறோம், என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஒரு உதாரணத்துக்கு ஒரு புது இயக்குனர் போறாரு சார், கதை சொல்ல ஆரம்பிக்க விஜய் டிவில பேசினேன் சார், அவங்க ரைட்ஸ் வாங்கிக்கிறேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உண்மையில படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராடக்டோட வேல்யூ என்னன்னு தெரியும். கதையா இருக்கும்போது எந்த வேல்யூமே நீங்க உருவாக்க முடியாது. முதல்ல வர்த்தகம், அதன் பிறகு ஆமா. ஏன்னா சினிமா என்பது கோடிகள் சார்ந்து. இன்னைக்கு 50 லட்சம் 1 லட்சத்துல எடுக்கிறாங்க. ஆனா எந்த பணமாக இருந்தாலும் 50 லட்சமா இருந்தா கூட அது திரும்பி வருமா அப்படின்ற சிந்தனை தயாரிப்பாளருக்கு வரணும். ஆனா அதை சிந்திக்கிற ஆற்றல் எந்த தயாரிப்பாளர்கிட்ட இல்ல, பர்டிகுலரா புதியவங்கிட்ட இல்ல. அதனாலதான் எல்லா படங்களும் தோத்து போகுது. இன்னைக்கு கரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 500 படங்கள் எடுத்து முடிக்கப்பட்டு ரிலீஸ் பண்ண முடியாம பெட்டிகுலர் இருக்கு. அந்த 500 படத்தை பப்ளிசிட்டி பண்றதுக்கே அவங்களுக்கு பணம் இல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலை புதியவர்களை வர்றதை வரவேற்கிறோம். ஆனா அதே சமயம் அவங்க முதல்ல தெளிவடையணும். அதற்கு தயாரிப்பாளர் சங்கங்கள், கில்டு, சாம்பர், இயக்குநர் சங்கம், பர்டிகுலர் இயக்குநர் சங்கம், இவங்க எல்லாருமே புதிய இயக்குநர்களுக்கும் புதிய தயாரிப்பாளரும் சில விழிப்புணர்வு ஏற்படுத்திய பிறகு உங்க திரைப்படத்தை ஆரம்பிக்க சொல்லணும். இல்லன்னா என்ன பண்ணுங்க, நீங்க படம் எடுக்கிறீங்களா ஷார்ட் பிலிம் சொல்லிட்டு போங்க, டெலிபிலிம் சொல்லிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. திரைப்படம் சொல்லி தியேட்டருக்கு வர போகும்போது தான் எல்லாருக்கும் பிரச்சனை ஏற்படுது.
சோ இன்னைக்கு வந்து பணவீக்கம் மாதிரி படவீக்கம் ஏற்பட்டிருக்கு. அதான் உண்மை. பணவீக்கம் உண்மையா படம். ஏன்னா இன்னைக்கு இந்த டிசம்பர்ல மொத்தம் 27 படங்கள் ஷெட்யூல் பண்ணிருக்காங்க ரிலீஸ்க்கு. அப்ப தியேட்டர்காரங்க போய் எப்படி தியேட்டர் கிடைக்கும்? அப்ப என்ன பண்ணா தியேட்டர்காரங்க 5 பைசா அட்வான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் ஓன் ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஈவன் ஒரு டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷனுக்காக ஒரு கியூப் பிஎக்ஸ் பணம் கட்டினா கூட ஒரு 10,000 கட்டினா அதையும் கூட தியேட்டர்காரங்கள டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்க மாட்டாங்க. இதை நான் பல தயாரிப்புல கண்ணார பாத்துட்டு இருக்கேன். அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. 5 நிறைய படங்கள் வெளிவருது வந்து வேற மாதிரியான ஒரு பிரச்சனையை கொண்டு வருது. குறிப்பா வந்து தியேட்டர் கிடைக்கிறது இல்ல. தயாரிப்பாளர்களுக்கு அதை பத்தின பெரிய தெளிவு இல்ல. முக்கியமான படம் புதிய தலைவர் தயாரிப்பாளர் அறிமுகமா இருக்கக்கூடிய திரு லிப்ரா சந்திரசேகர் கேட்க நீங்க சுட்ட கதை அப்படின்னு ஒரு படம் கொண்டு வந்தீங்க. அதுல கூட நண்பர் சொன்ன மாதிரி தியேட்டர் கிடைக்கிறதுல மிகப்பெரிய ப்ராப்ளம் இருந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இதுல வந்து தயாரிப்பாளர்களுக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு திரு ஆதி வலியுறுத்துறார். உங்களுடைய பட தயாரிப்பு அனுபவம், நீங்க வந்து இண்டஸ்ட்ரிக்கு நீங்க புதுசா இறங்கின போது உங்களுடைய பட தயாரிப்பு அனுபவம் எப்படி இருந்துச்சு? இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நண்பர் சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் தயாரிப்புன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹைலி சென்சிட்டிவான ஒரு விஷயம். அதாவது ஒரு 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 மிகப்பெரிய ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றோம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் அப்படின்றதுக்கான எந்த விசிபிலிட்டியும் இல்லாத ஒரு ஒரு ஃபீல்ட் இந்த சினிமா ஃபீல்டு. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி. எக்ஸாக்ட்லி. சோ மிச்ச எந்த ஃபீல்டுலயும் ஒரு 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 300 கோடியில ஒரு ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கம்பெனில இண்டக்ஷன் ப்ராசஸ் ஒன்னு நடத்துறாங்க. இல்ல ஒரு 3 லட்சம் ரூபாய் சேர்த்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் கட்டி போற அந்த விஷயத்திலும் இண்டக்ஷன் ஒரு ப்ராசஸ் வச்சு இது இப்படிதான் நடக்குது, இந்த இடத்துல இப்படிதான் இன்வெஸ்ட் பண்ணோம், தியேட்ரிக்கல்னா இது, கியூப்னா இவ்வளவுன்னு ஒரு ஒரு சினிமா மேல பேஷனேட்டடா வர எந்த ஒரு ப்ரொடக்ஷன் தயாரிப்பாளர்களுக்கும் எந்த இடத்துல இது கரெக்டா போய் கேட்டு தெரிஞ்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். சயின்டிபிக் மெத்தட். எக்ஸாக்ட்லி. அண்ட் தேர் இஸ் நோ ப்ராப்பர் ப்ரோட்டோகால் டு. நீங்க எனக்கு வந்து என்னுடைய அனுபவம்னு கேட்டா எனக்கு கடைசி வரைக்கும் யாரை நம்புறதுன்றதே எனக்கு வந்து ஒரு ரன்னிங் ஹார்ஸா இருந்தது. என் படம் ரிலீஸ் மிகப்பெரிய வித்து அதுதான். கதையை தேர்ந்தெடுக்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லங்கிறோட நல்ல மனிதரை மூலம் நீங்க தேர்ந்தெடுக்க தெரியணும். மிகப்பெரிய வித்து. எக்ஸாக்ட்லி. அது தெரிஞ்சா அந்த ரிலீஸ்ல யாரு சர்வைவல் ஃபிட்டஸ்டோ அவங்க தான் லாங் ரன்னுக்கு டிராவல் பண்ண முடியும்ன்றது என்னுடைய அனுபவத்தின் மூலம். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அதுல வந்து ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிற கலை மட்டும் இல்ல, அது வந்து மனிதர்களை தேர்ந்தெடுக்கிற கலை வந்து ரொம்ப முக்கியமானது. நான் திரு யூடிவி தனஞ்சயன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். நீங்க வந்து ரொம்ப நாள் இண்டஸ்ட்ரியில இருக்கிறீங்க, நீங்க வந்து ஒரு தயாரிப்பாளராக இருக்கீங்க, ஒரு விநியோகஸ்தரா இருக்கீங்க, படத்தை வாங்கி வைக்கக்கூடிய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில 4 பக்கமும் நல்லா தெரியும் உங்களுக்கு. இதுல வந்து நண்பர் திரு லிப்ரா சந்திரசேகர் சொல்றாரு, முதல்ல வந்து எனக்கு கதையை தேர்ந்தெடுக்கிறோட மிகப்பெரிய விஷயம் பிரச்சனை என்னாச்சுன்னா நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறது. இந்த திரைப்பட துறையில் இருக்கக்கூடிய அபரிமிதமான கோடிக்கணக்கான படம், ஒரு படம் ஹிட் ஆயிட்டா அந்த இயக்குனர் நாளைக்கு சூப்பர் ஸ்டார் ஆயிராரு, ஒரு படம் ஹிட் ஆயிட்டா அந்த நடிகர் நாளைக்கு சூப்பர் ஸ்டார் ஆயிரு, அவர் வாங்குற சம்பளம் கேட்கிற சம்பளம் கேட்க முடியாத அளவு இருக்குது. இப்படி இந்த படத்துல திரைப்பட துறையில புழங்கக்கூடிய கோடிக்கணக்கான படம் நல்ல மனிதர்களை கூட கெட்ட மனிதர்கள் ஆக்கி விடுகிறதா? நல்ல கதையோட நல்ல மனிதர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? உங்களுடைய டிப்ஸ். என்ன பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சினிமா வந்து எல்லா துறை மாதிரிதான். எப்படி லிப்ரா ரவீந்திரன் சொன்ன மாதிரி ஒரு துறையை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் வந்து அனுபவமே இல்லாம நான் எடுத்த உடனே என்கிட்ட காசு இருக்கு நான் படம் எடுக்க போறேன்னு ஆரம்பிக்கிறது தான் பிரச்சனை எனக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் 2013 ஒரு ஆல்மோஸ்ட் 140 படங்கள் வந்து புது தயாரிப்பாளர்கள் எடுக்கிறாங்க. இந்த 140 தயாரிப்பாளர்கள் கொஞ்சம் அனுபவம் இருக்கா, அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில இன்வால்வ் ஆயிட்டு அட்லீஸ்ட் 1 இயர், நான் சொல்றது 1 வருடமாவது இந்த இண்டஸ்ட்ரியில இன்வால்வ் ஆயிட்டு படம் பாக்குறது ஒரு அனுபவம் நான் சொல்ல மாட்டேன். படம் தயாரிப்புல இறங்கி, நான் சொல்றது டைரக்டா இறங்காம ஒரு லைன் ப்ரொடியூசராவோ இல்ல ஒரு கோ ப்ரொடியூசராவோ இன்னொரு ப்ரொடியூசரோட சேர்ந்து அனுபவத்தை கத்துக்கிட்டு வரும்போது அவங்களுடைய சக்சஸ் ரேட் இன்னும் பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. இது வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒட்டுமொத்தமா நம்ம வந்து இது மோசமா இருக்கு, இங்க அனுபவமே இல்ல, இங்க மோசமானவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கிற மாதிரி தான் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. அதனால நம்ம ஜெனரலைஸ் பண்ணவே முடியாது. லாபமோ நட்டமோ ஒரே படத்துல நொடிச்சு போன தயாரிப்பாளர் இருக்காங்க, ஒரே படம் மூலமா அடுத்து 100 படம் பண்ற அளவுக்கான படம் பண்ற தயாரிப்பாளர் இருக்காங்க இல்லையா? அந்த லாபமோ பெருசு இல்லையா? இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா லாஸ் என்பது வந்து உங்களுடைய டிசிஷன்ல தான் நீங்க இருக்கிறீங்க. பட்ஜெட் உங்களுக்கு தெரியணும், இந்த படத்துல என்ன ரெவென்யூ வரும்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். இப்போ நம்ம ஒரு கடை விற்கணும்னா கூட என்ன பிசினஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து இந்த பிசினஸ் மூலமா நம்மளுக்கு கொஞ்சமாவது லாபம் கிடைக்கும்னு ஒரு அனுபவம் நம்மளுக்கு இருக்கு. இல்லன்னு சொன்னா நம்ம போய் ஒரு கடையை போய் ஒரு மெயின் ரோட்ல எங்க ஒரு சைட் ரோட்ல விற்க மாட்டோம். ஒரு சினிமா எடுக்கும்போது மொத்த காஸ்டும் அதுல போயிடுது நம்ம கிட்ட இந்த கையில இருந்து. அது பிறகு நம்ம படத்தை ரிலீஸ் பண்றோம், ரிலீஸ் பண்ண பிறகு நம்ம பணம் வரணும் நம்மளுக்கு அப்படின்னு வர சிச்சுவேஷன்ல இந்த படம், நான் எடுக்கிற படம் பரவலான மக்களை போய் சேருமா, அது மூலமா நம்மளுக்கு பணம் கிடைக்குமா
அப்படின்ற எல்லா விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்ச பிறகு நம்ம படம் எடுக்கிறோம் வச்சுங்களேன், ஓரளவு நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். நான் அதுக்காக கேரண்டி பண்ண முடியும் சொல்ல மாட்டேன். நானு கனிமாவே ஒரு கேரண்டி இல்லாத ஒரு தொழில் தான். கணிப்பு சரியா இருக்கும் நீங்க சொன்னதா புரிஞ்சுக்கிறேன். நான் வந்து திரு சிவகார்த்திகேயன் அவர்கிட்ட கொண்டு போகிறேன். ஓரளவு சரியா இருக்கும். நான் திரு சிவகார்த்திகேயன் கொண்டு போகிறேன். உங்களுடைய நேரத்தை எங்களோட ஒதுக்குறதுக்கு நன்றி. நீங்க வந்து ஒரு ரொம்ப சமீப காலத்துல ஆரம்பிச்சு உங்களுடைய கேரியரை மிகப்பெரிய உயரத்தை இறைவனுடைய அதனால உங்களுடைய உழைப்பினால் அதை ஏற்றிருக்கீங்க. உங்களுடைய கால் சீட்டுக்கு வந்து நிறைய பேர் காத்திருக்கக்கூடிய நேரத்துல கூட நீங்க உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில பார்த்தோம்னா நிறைய பேர் ஒரு சூப்பர் ஸ்டாருக்கான ஒரு முகம், ஒரு நம்ம முன்னாடி பார்த்த சினிமால வந்து சிகப்பா அழகா உயரமா இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஹீரோ அப்படின்னாலே ஒரு வழக்கத்துக்கு மாறான முகம் அப்படிங்கிறத தாண்டி சாமானியர்களுடைய முகமா வரக்கூடிய காலத்தை நம்ம நிறைய பாக்குறோம். தனுஷா இருக்கட்டும், நம்ம சூப்பர் ஸ்டார்ல இருந்தே காலம் ஆரம்பிச்சிருச்சு. நடிகர் முரளி ஆகட்டும், விஜயகாந்த் ஆகட்டும், நீங்க தனுஷ் நண்பர்கள் வந்து நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய மனிதர்களே அங்க கதாநாயகனை பார்க்கக்கூடிய நிலைமையை பாக்குறோம். நீங்க ஒரு கேரியரை வந்து ஒரு நடிகரா கொண்டு போய் இன்னைக்கு ஒரே வருஷத்துல 4-5 படங்கள் பண்ண முடியாது, 4 படம் ஹிட் பண்ண முடியாது வரும்போது இந்த டிராவல்ல உங்களுடைய புதுமுகமா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? புதுமுகமா வரும்பொழுது ஜெயிக்கிறதுக்கு முதல்ல தேவை வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்கிரிப்டும் அது சரியா கொண்டு போய் சேர்க்கிற டீமும் தான் அப்படின்னு நம்புறேன். இந்த வருஷம் நான் 3 படம் பண்ணியிருக்கேன். 3 சக்சஸ்க்கு காரணம் வந்து சரியான வழிகாட்டுதலோட இருந்த டீம் தான். எப்படி படம் எடுக்கிறதுக்கு ஒர்க் பண்றோமோ அதுக்கு ஈக்குவலா படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கும் ஒர்க் பண்ற டீம் தான் ரீசன் நான் சொல்வேன். அதுதான் நான் கத்துக்கிட்டது. இந்த சினிமாவுக்கு வந்து 2.5 வருஷம் ஆகுது. இதுல கத்துக்கிட்டது அதுதான். கரெக்டா இந்த விஷயங்கள்லாம் சரியா இருந்தா மக்களுக்கு சரியா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய டீம் இருந்தால் வெற்றியை வந்து அடைய முடியும்ன்றதுதான் நான் கத்துக்கிட்டது. இதுல பட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு கத்துக்கிறதுக்கு. எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது இந்த விஷயம் தான். நீங்க வந்து ஒரு நடிகரா வந்திருக்கீங்க. உங்களை வந்து இப்ப ஒரு ஆரம்ப காலங்கள்ல இப்ப வந்து ஒரு மினிமம் கேரண்டி வந்து உங்களுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு புதுமுகமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை தயாரிப்பாளர்கிட்ட இருந்திருக்கும். அப்ப உங்களை தேடி வரக்கூடிய இயக்குநர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய டீமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மெகா ஹிட் டீம், ஒரு பெரிய படையோட கொண்ட டீம் இல்ல. பல வித டைரக்டர்ல இருந்து ப்ரொடியூசர் எல்லாமே புது டீமா தான் இருக்கு. அப்ப எல்லாருமே சேர்ந்து இந்த ரிஸ்க் எப்படி எடுக்க முடியுது? ரிஸ்க்ன்ற பாயிண்ட தள்ளி வச்சாச்சு. இந்த ப்ராடக்ட்ல நம்ம இந்த படம் யாருக்காக பண்றோம் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கு. இது வந்து தமிழ் சினிமாவில யாரும் சொல்லாத விஷயம் பண்ற ஒரு படமா அப்படின்னா அதுக்காக மட்டும் வேலை செய்யணும். இது வந்து ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ண போற படம் அப்படின்னா அதுக்காக என்னெல்லாம் சேர்க்கணும்? சரியான இசையமைப்பாளர் இருக்கணும், படத்தை வந்து கலர்ஃபுல்லா காட்டணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான சினிமாட்டோகிராஃபர் இருக்கணும், ப்ராப்பரான ஸ்கிரிப்ட் இருக்கணும். இது இந்த கேட்டகரி ஆஃப் ஆடியன்ஸ்க்கு தான் பிடிக்கும் அப்படின்றது மாரி இது எல்லாருக்கும் பிடிக்கணும்னா அந்த மாதிரியான ஸ்கிரிப்டா இருக்கணும். இதை நோக்கி ஒர்க் பண்ற டீம் தான் எல்லாரும் ஒன்னா சேர்த்துக்கிட்டோம். அது எதிர்நீச்சல் ஆகட்டும், கெடிவில் ஆகட்டும், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஆகட்டும், அப்படி டீம் தான் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தோம். அதனால டார்கெட் ஆடியன்ஸ்க்கு இதுதான் நாங்க பண்ண போறோம். நாங்க வந்து தமிழ் சினிமாவில் ஒரு புது முயற்சியை கொண்டு வந்து இறக்க போறோம்ன்ற இன்டென்ஷன் இல்ல. அதனால இது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும்தான் இதுல என்ன இருக்கணுமோ அதை மட்டும் நோக்கி பயணம் பண்ணணும். அதுதான் ரீசன் நினைக்கிறேன் நான். நீங்க வந்து ஒரு ஃபார்முலா வகுத்துக்கிட்டீங்க, சூஸ் பண்றதாகட்டும் செய்யறதாகட்டும். நீங்க வந்து ஒரு ஃபார்முலா வகுத்துக்கிட்டீங்க, மினிமம் கேரண்டி அந்த மாதிரி போடணும். ஒர்க் அவுட் ஆகுறதுனால இது இப்போதைக்கு இருக்க ஃபார்முலா, இதுதான் சக்சஸ் ஃபார்முலான்லாம் யாரும் டிஃபைன்லாம் பண்ணிட முடியாது. சினிமால அப்படி ஃபார்முலாவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அப்படின்னா அதை மனப்பாடம் பண்ணி இல்ல 100 டைம்ஸ் எழுதி பார்த்து நம்ம எல்லாருமே வந்து எல்லா படத்தையும் ஹிட் பண்ணிடலாம். இது ஒர்க் ஆகுற வரைக்கும் இந்த ரூட்ல தான் போகணும். நான் திரு ஆதிட்ட கேட்க விரும்புறேன். அவர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அவர் சொன்ன 3 படங்களையும் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் வந்து ஒன்னே தொடர்பா இருந்தது. எப்படின்னா இல்ல எல்லாமே ஒரு நகைச்சுவையா கொண்டு லைட்டா ஒரு சப்ஜெக்ட் ஜாலியா வந்தோமா, ஒரு கலாச்சமா 4 ஜோக் அடிச்சுமா. ஏன்னா மக்கள் ஏற்கனவே 1008 படாத பாடல இருக்கும்போது அவன்கிட்ட கொண்டு போய் தத்துவம் சொல்ல சொல்லி ஏதாவது கிளப்பாம ஒரு மினிமம் ஒரு நகைச்சுவைக்கு கேரண்டி வாங்க, ஒரு 3 மணி நேரம் சிரிச்சுட்டு நீங்க வீட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு சக்சஸ் ஃபார்முலா எப்பயுமே இருந்திருக்கா? அது இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேயன் சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா ஒரு இப்ப வேகமா கலந்து வர்றாரு. அப்படி இருந்தும் கூட எந்த விதமான அவருக்கு ஒரு சூப்பர்மேன் கதை யாராவது சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா. ஆனா கூட அவர் உணர்ச்சி வசப்படல. ஏன்னா சிவகார்த்திகேயன் மக்கள் மனசுல எப்படி ஏற்றுக்கொண்டார்களோ அதே மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுத்து படம் பண்றாரு. ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு முயற்சி. அதே மாதிரிதான் விஜய் சேதுபதி. சோ இவங்க 2 பேரும் வந்து லேட்டஸ்டா இண்டஸ்ட்ரியில ரொம்ப கவனமா டிராவல் பண்றாங்க. ரொம்ப கரெக்டா இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி காமெடின்றது எப்பயுமே மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா காமெடி சேனல்களே பயங்கர பிரபலமா ஒர்க் அவுட் ஆயிடுது. இன்னும் நிறைய பெரியவங்களே கூட பாத்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெர்ரி விளையாடுற மாதிரி அதை ரசிக்கிற மனதில் இருக்காங்க. சோ காமெடி பிக்சர்ஸ் வந்து எப்பயுமே நல்லா இருக்கு. பட் அதே சமயம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குறது காமெடி படங்களால் நடக்குமான்றது எனக்கு பெரிய நம்பிக்கை. நம்ம வந்து அதான் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட் பண்ற எல்லாரும் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு காமெடி இன்னைக்கு ட்ரெண்ட்ல இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப வயபிளா இருக்கு. தமிழ் சினிமால ஒரு சேஃப் ஜேர்னி வேணும் அப்படின்னா ஒரு சேஃப் ஜேர்னி வரணும், அது பண்ணிக்கலாம். நான் திரு சந்திரசேகர் கேட்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா
இந்த சுட்டக்கதை மாதிரி ஒரு எண்ணமா உங்களுடைய பிரச்சார யுக்தியே வந்து ரொம்ப வினோதமா இருந்தது. அதுல வந்து வரக்கூடிய அந்த கார்ட்டூன்கள் மாதிரி போட்டு அந்த படமே வந்து ரியல் படமா இல்லாட்டி கார்ட்டூன்கள் படமா அப்படிங்கிற சந்தேகமா இருந்துச்சு. எல்லாமே தோற்றத்துல எல்லாமே மாற்றி இருந்துச்சு. அப்ப நடுவில் இந்த சுட்டக்கதை ஆட்டம் இல்லாட்டி சூதுகோவம் ஆட்டம் இல்லாட்டி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாட்டோம், இது மாதிரி சில வித்தியாசமான முயற்சிகள் படம் நண்பர் சொன்ன மாதிரி ஒரு காமெடியோட இருக்கக்கூடிய படங்கள் தாண்டி ஒரு வித்தியாசமான முயற்சி, ஒரு பரிச்சாட்ட முயற்சி பண்ணி பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. இது எது ஜெயிக்கும்? இப்போ வந்து மினிமம் கேரண்டி இதுல கிடைச்சிச்சு உங்களுக்கு நகைச்சுவையில, அதே மாதிரி இந்த லோ பட்ஜெட் ஆயிருந்தாலும் அவங்களும் சக்சஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கா? அதான் ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி இல்ல சிவா சார் சொன்ன மாதிரி நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்றது நமக்கு தெரிய வரணும். இப்போ ஒரு படத்தோட சக்சஸ் இங்க ரெண்டு விதமா என்னுடைய அனுபவமும் ரொம்ப கம்மியா இருந்தாலும் அதுல நான் டிரைவ் பண்றது ஒண்ணு படத்துக்கான சக்சஸ் இல்ல பணத்துக்கான சக்சஸ். பிசினஸா ஒரு படம் எவ்வளவு சக்சஸ் ஆகுது, படமா ஒரு படம் எவ்வளவு சக்சஸ் ஆகுது, இமேஜ் அப்படின்றதுதான். இதை டிரைவ் பண்ணும் போது இப்ப சிவா சாரை வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். எப்படின்னா தன்னோட டிரான்ஸ்பர்மேஷன் எப்படி இருக்குன்னு ஒரு ஹீரோவா அவரால் டிரைவ் பண்ணிக்க முடியுது. நான் என்னோட முதல் படத்துல என்ன யாரும் ஹியூமரான கண்டென்ட் உள்ள பர்சனா நினைச்சிட வேணாம் அப்படின்றதுனால ரெண்டாவது படத்துல ஒரு பினிஷிங் டச்ல ஒரு எமோஷன் வைக்கிறாரு. திருப்பி தேர்ட் டச்ல அதுக்கான தேர்ட் லெவல் கமர்ஷியலா வருத்தப்படாத வாலிபர் சங்கம்ல என்னால எல்லா லேயரும் கவர் பண்ண முடியும்ன்ற ஒரு ஹீரோன்னு பார்க்கும் போது he is able to deliver கதைகளை ரொம்ப கவனமா தேர்ந்தெடுத்திருக்காரு. ரொம்ப அழகா. ஆக்சுவலா அந்த விஷயம் ஒரு ப்ரொடியூசரா நாங்க திருப்பி ஒரு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் அப்ரோச், ஒரு சூதுகவும் நீங்க சொன்ன மாதிரி இல்ல சுட்டக்கதை இல்ல மூடர்கூடம் இல்ல கடைசியா கல்யாண சமையல் சாதம், இது வரைக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல். அவங்க கண்டென்ட் ஓரியன்டா வர்ற டைரக்டர்ஸ் அவங்களுக்கு தன்னுடைய கண்டென்ட்டை எப்படி எக்ஸிபிட் பண்ண தெரியும் அப்படின்ற அந்த டெலிவரி ஸ்கில் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா வச்சிருக்காங்க. வேறஸ் அதை நாங்க வெளியில கொண்டு வரணும்னா ஒரு வே தாண்டி, அதாவது எங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சு அவங்கள இதோட அட்டென்ஷனை திருப்புறதுக்கான ஒரு பப்ளிசிட்டி வயபிலிட்டியை கிரியேட் பண்ணா மட்டும்தான் நாங்க வந்து மக்களை ரீச் பண்ண முடியும். சோ தட் தியேட்டர்ஸும் இல்ல பீப்புளும் டே ஒன் கிரவுட் ஆர்டிஸ்ட் இல்லாம இந்த மினிமம் கேரண்டி இல்லாம ஒரு படம் எடுக்கும் போது ஃபார் ஷூர் ரெக்வயர்மெண்ட் என்னன்னா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ற அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பப்ளிசிட்டி நாலேஜ் அண்ட் பப்ளிசிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகலைன்னா சினிமா ப்ரொடியூஸ் பண்றது கஷ்டம். அது ஒரு கஷ்டமான விஷயம் தான் அப்படின்னு சொல்றீங்க. நிறைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா தயாரிப்பாளரும் இயக்குனர் அதிக அளவு வந்து கொண்டே இருந்தாலும் ஒரு படம் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர், ஒரு படம் முதல் படம் பண்ணக்கூடிய இயக்குனர் இரண்டாவது படத்தில் தாங்கக்கூடிய அளவு இருக்கிறார்களா, அல்லது இரண்டாவது படத்திலே காணாமல் போகக்கூடிய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் எத்தனை பேர்? மீண்டும் ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிற நண்பர்களே, படையெடுக்கும் புதுமுகங்கள் எங்கே செல்கிறது தமிழ் சினிமா என்பது பற்றி இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு யூடிவி தனஞ்சன் அவர்கிட்ட கேட்கிறோம். இடைவெளிக்கு முன்னாடி கேட்ட கேள்விதான். நிறைய தயாரிப்பாளர்கள் நிறைய இயக்குநர்கள் உள்ள வரும்போது ஒரு படம் கேரண்டியா சக்சஸ் படம் கொடுத்துறாங்க, அது கதையிலயோ அல்லது தயாரிப்பிலையோ. ஆனா இரண்டாவது படத்துக்கு போகும்போது அடுத்ததாவது ஒரு நிரந்தரமான ஒரு ஆளா அவங்க வந்து வருவாங்களா, அப்படி வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கும்போது நிறைய தயாரிப்பாளர்கள் நிறைய இயக்குநர்கள் காணாம போயிடுறாங்க. நம்ம வந்து ஒரு படம் தான் ஒரு தயாரிப்பாளருக்கோ ஒரு இயக்குநருக்கோ சொல்ல முடியுது. இதற்கான காரணம் என்ன? அவங்களோட தனியான ட்ராக்கை தேடிக்கொள்ள முடியல, அல்ல சினிமா என்னன்னு தெரியாம வெறும் ஆர்வ கோளாறுல வந்துட்டு போகக்கூடியவங்களாகும். நான் அப்படி ஜெனரலைஸ் பண்ண ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நீங்க சிவி குமார் இப்போ திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் எடுத்தீங்கன்னா 2012 அட்டைக்கத்தி பிஸா அப்படின்னு வரிசையா படம் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் வந்து 2 இயர்ஸ் முன்னாடி படம் ஆரம்பிச்சு இப்ப நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு. புது தயாரிப்பாளர் பொறுத்தவரையும் வந்து நிறைய ஹிட் படம், ஒரு படத்தை ஹிட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபார்முலா அட்லீஸ்ட் தெரியுது, எந்த மாதிரி படம் நம்ம எடுத்தா நம்மளுக்கு சக்சஸ் வரும் அப்படின்னு அவங்க வந்துட்டு இருக்காங்க, நல்லா வந்துட்டு இருக்காங்க. நிறைய நல்ல தயாரிப்பாளர்கள் வந்துட்டு தான் இருக்காங்க, சக்சஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. புது இயக்குநர்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படத்துல ஹிட் கொடுத்துட்டு அது பிறகு செகண்ட் படம் ஹிட் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் புது இயக்குநர்கள் பாத்தீங்கன்னா முதல் படத்துக்கும் ரெண்டாவது படத்துக்கும் நிறைய இடைவெளி வச்சுதான் வராங்க. ஏன்னா முதல் படத்துல கொடுத்த வெற்றியை தக்க வச்சுக்கணும், அதை விட பெட்டரா கொடுக்கணும், ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிவா சார் இப்பதான் பேசிட்டு இருந்தாரு, அவருடைய இயக்குநர்களுக்கு எல்லாம் ரெண்டாவது சான்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அவங்க எல்லாமே ஒரு நிறைய டைம் எடுத்து, இப்ப எதிர்நீச்சல் டைரக்டரா இருந்தாலும் சரி, வருத்தப்படாத வாலிபர் சங்க டைரக்டரா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து நிறைய முயற்சி எடுத்துட்டு இன்னும் அடுத்த படத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதனால வந்து எல்லாமே புது இயக்குநர்கள்லாம் வந்து தோத்துருவாங்க சொல்ல முடியாது. நல்ல கதையோட பரவலான மக்களை போய் சேரக்கூடிய படங்கள் எடுக்கிற இயக்குநர்கள் என்னைக்குமே வெற்றி அடைஞ்சுதான் இருக்காங்க. சேலஞ்ச் அதுதான். இல்ல அதே மாதிரி முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெமினி, ஏவிஎம், வாகினி இந்த மாதிரி வந்து ஒரு பிரம்மாண்டமான இயக்குநர்கள், பிரம்மாண்டமான நிறுவனங்கள் மட்டும்தான் அந்த தயாரிப்பு தொழில் இறங்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ல ரேஞ்சில் இருக்கிறவங்களே தயாரிப்பாளர் வந்துடுறாங்க. அது வந்து பைனான்ஸ் ஈஸியா கிடைக்குது அப்படிங்கிற காரணமா, இல்லாட்டி லோ பட்ஜெட் படங்கள் அதிகரிச்சிச்சு அப்படிங்கிற காரணமா, இல்லாட்டி யாரும் அதிகமா? சார் இது டெமோக்ராட்டிக் வேர்ல்டு, எந்த ஃபீல்டாவது நீங்க இறங்கலாம், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு.
கையில காசு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சினிமா மேல ஆர்வம் இருந்ததுன்னா எல்லாரும் சினிமா எடுக்கலாம், அதுல எந்த தப்பும் இல்ல என்ன பொறுத்தவரையும். நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், தோல்வி வந்து தவிர்க்கணும்னு சொன்னா அனுபவம் கத்துட்டு வந்தா நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் 1 year நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் சினிமாவை கத்துக்கிட்டு இந்த சினிமால இருக்கிற நெளிவு சுழிகளை தெரிஞ்சுக்கிட்டு இதுல இருக்கிற பிரச்சனைகள் என்ன, எங்கிருந்து நம்ம ரெவென்யூ வரப்போகுது, நம்ம போட பணத்தை நம்ம எங்கிருந்து எடுக்க போறோம் அப்படின்னு ஒரு தெளிவான நோக்கத்தோட வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் உங்களுக்கு எல்லாம் தகவல் சொல்லணும்னா ப்ரொடியூசர் கவுன்சில் இப்ப புதுசா ஃபார்ம் ஆயிருக்க ப்ரொடியூசர் கவுன்சில் KR சார் வந்து 2014 இருந்து ஒரு புது இது வந்து சிஸ்டம் கொண்டு வரணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. புது தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் ஒரு ஒர்க் ஷாப் வச்சுட்டு அவங்களுக்கு எல்லாம் இந்த சினிமால இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சொல்லி அவங்களை ட்ரெயின் பண்ணிட்டு அது பிறகு அவங்க சினிமால படம் எடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்காங்க. அது ஒரு வெற்றிகரமா தொடங்கிச்சுன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாசத்துல இப்போ ஆதிசா சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு மாசத்துல மினிமம் ஒரு 50 பேர் வந்து புது தயாரிப்பாளர் ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னு. அவங்க எல்லாருக்கும் ஓரளவாவது ஒரு அனுபவத்தை நம்ம கொடுத்தா, ஓரளவாவது ஒரு எஜுகேஷன் சொல்றது இதுல இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்ற ஒரு அனுபவத்தை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொடியூசர் வந்து சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா. அதே மாதிரி இந்த விஷயத்துல ஒன்று சொன்னா, இயக்குனர் சங்க தலைவர் விக்ரமன் சாருக்கு இந்த விஷயத்தை நம்ம ரெக்வஸ்டா பண்ணணும். தனஞ்சன் சார் ரொம்ப பக்கா கரெக்டா சொன்னாங்க. ப்ரொடியூசர்ஸ்க்கு எப்படி ஒரு ஒர்க் ஷாப் பண்றோமோ அதே மாதிரி புது இயக்குநர்களுக்கும் ஒரு ஒர்க் ஷாப் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சமீபத்தில் ஒரு சின்ன ப்ரொடியூசர் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா சார், ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னாரு. அது பேசுறதுக்காக போகும்போது இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணா கேட்டப்ப சுரேஷ் கிருஷ்ணாவோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னார். சுரேஷ் கிருஷ்ணாவோட அசிஸ்டன்ட் பாட்ஷா படத்துல ஒர்க் பண்ணிருக்காரு சார், எனக்கு பாட்ஷா படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், அந்த படத்தோட அசிஸ்டன்ட் என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணா ரொம்ப சந்தோஷமா நானே நடிக்கிறேன்னு சொல்லி பணம் போட்டிருக்காரு. பட் படம் முடிகிற ஸ்டேஜ்ல பார்த்தா சுரேஷ் கிருஷ்ணாவை அந்த அசிஸ்டன்ட் பார்த்தவர் கூட இல்லைன்னு தெரியுது. அவர் சொல்லி ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த படத்துல கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய் வரையும் டோட்டலா லாஸ் ஆகி அந்த படமும் எப்படி ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படி ரிலீஸ் ஆகி டோட்டலா வேஸ்ட் ஆயிடுச்சு. சோ இப்ப இயக்குனர் சங்கம் இப்ப ஒரு புதுசா வர ப்ரொடியூசருக்கு டைரக்டரா வர்றவர் இவர் யார், எங்க இருந்து வர்றாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, கெப்பாசிட்டின்னு யாருக்குமே கணிக்க முடியல. சோ இந்த விஷயத்துக்கு இயக்குனர் சங்கம் வந்து ஒரு முடிவெடுத்து, ஏன்னா அங்கேயும் மெம்பர் பார்த்தீங்கன்னா more than 3000 மெம்பர்ஸ் இருக்காங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் சேர்ந்து. சோ அதுக்குள்ள ஒரு படம் எடுக்க போனா அதுக்கு முன்னாடி அந்த டைரக்டரை கூப்பிட்டு என்ன படம் பண்ண போறீங்க, என்ன மாதிரி பண்ண போறீங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் சங்கத்துல இருந்து வேணும், என்ன மாதிரி படத்தை எடுத்துறாதீங்க, ஏன்னா எந்த மாதிரி படங்கள் ட்ரெண்ட்ல ஓடிட்டு இந்த மாதிரி ஒரு டிஸ்கஸ் பண்ணி அவர் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கொடுத்தாங்கன்னா அவரோட கேரியர் நல்லா ஒரு ப்ரொடியூசரை காப்பாத்தலாம். இயக்குநருக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுக்கணும்னு சொல்றீங்க, பயிற்சி கொடுக்கணும் சொன்னாங்க. இது 2 பேருக்கும் பயிற்சி இருந்தா தான் 2 சங்கம் சண்டை இல்லாம இருக்கும் நினைக்கிறேன். நிறைய சண்டை வந்து சம்பளம் கொடுக்கறதுலயும் வந்து காலி பண்ணி புதியவர்களோட வருகை ஆரோக்கியமானதா மாறும். நான் சிவகார்த்தியோட கேட்க விரும்புறேன். பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி புதுமுகங்கள் வந்து உள்ள வரும்போது அவங்க வந்து அடுத்த கட்டமா வெற்றியை நோக்கி போகும்போது இது வந்து சூப்பர் ஸ்டார்களுடைய காலம் முடிவுக்கு வந்துட்டு தான் நம்ம நினைக்கிறோமா, இல்லைன்னா எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், சூர்யா, விஜய் அந்த மாதிரி இருந்த காலம் தாண்டி இது அடுத்த கட்டமா யாருனாலும் வரலாம் அப்படிங்கிற பாக்கணுமா, இல்ல இது வந்து ஒரு கவனமா தேர்ந்தெடுத்தாலே தவிர எல்லாருக்கும் திறந்திருக்கக்கூடிய கதவு இல்லன்னு பாக்கணுமா? இன்னைக்கு சினிமால வந்து நிறைய படங்கள் வருது. ஆரம்பத்துல இருந்தே பேசிட்டு இருக்கும்போது எத்தனை படங்கள் எடுக்கிறோம் இந்த வருஷத்துலன்னு சொல்றோம். அதனால இப்போ வந்து நடிக்க வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சுலபமான விஷயம் ஆயிருச்சு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்ற பெரிய பெரிய பெயர்கள் எல்லாமே வந்து ஈஸியா அந்த இடத்தை பிடிச்சவங்க கிடையாது. வெற்றியை வந்து ஒரு 20 வருடங்களா 30 வருடங்களா இந்த வியாபாரத்தையும் எல்லாருக்கும் லாபத்தையும் அண்ட் ஆடியன்ஸ்க்கு என்டர்டெயின்மெண்ட்டையும் தொடர்ந்து ப்ராப்பரா அவங்களுடைய ரசிகர்கள் கொடுத்துட்டு வர்றவங்க தான் டாப்ல இருக்கிறாங்க. அது எப்பவுமே அப்படிதான் இருக்கும், அது எந்த காலகட்டமா இருந்தாலும் அதுல மாற்றமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து மக்கள் வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸையும் நமக்கு எப்ப தியேட்டருக்கு போனாலும் என்டர்டெயின்மெண்ட்டை தர்றவங்கள வேணான்னு சொல்ல போறதே கிடையாது. ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் சான்ஸ் அது கிடைக்கிறது மட்டும் ஈஸி. ஏன்னா நிறைய படங்கள் இருக்கும் பொழுது நிறைய நடிகர்கள் வந்தே தீரணும். ஏன்னா ஒவ்வொரு நடிகரும் 2 படம் 3 படங்களுக்கு மேல பண்ண முடியாது ஒரு வருஷத்துல. அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பட் பெரிய இடத்துக்கு போறதுன்றது அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கு. நம்ம தேர்ந்தெடுக்கிற கதைகள், டீம் அண்ட் ஆடியன்ஸ் ஒவ்வொரு முறையும் பணம் கொடுத்து தியேட்டருக்கு வரும்பொழுது அவங்களை எப்படிலாம் என்டர்டெயின் பண்ணும், அவங்க என்ன யோசிச்சு வர்றாங்களோ அதை சரியா டெலிவர் பண்ணுமா, இதை வந்து ரொம்ப வருஷத்துக்கு பண்ணா அவங்க வந்து அந்த பெரிய ஸ்டார் அந்த ரேஞ்சில் இருக்க முடியும். அது என்னைக்குமே மாறாது, அது அப்படியே தான் இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும். அந்த மாதிரி ஸ்டார் ரேஞ்ச் அடையறதுக்கான வாய்ப்புள்ள 2 நடிகர்ல நீங்களும் ஒருத்தங்க அப்படிங்கிறது திரு ரவீந்திரன் மற்றும் திரு தனஞ்சயனுடைய பார்வையாச்சு. நீங்க வந்து எப்படி இந்த கதையில தேர்ந்தெடுக்கிறீங்க, எப்படி நீங்க இயங்குறீங்க அப்படிங்கறத 2 பேருமே வந்து இடைவெளி நேரத்திலயும் நிகழ்ச்சியிலுமே கூட சொன்னாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கதை தேர்வு எடுக்கிறதுல, தயாரிப்பாளர் தேர்ந்தெடுக்கிறதுல உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டீம் உங்களுக்கு ஏதாவது பின்னணியில் இருக்கிறாங்களா? அந்த டீம்னா யாரும் தெரிஞ்சுக்கலாமா, இல்லாட்டி அந்த டீம் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம்? டீம் ஃபார்ம் பண்றது தானே சார். நம்ம சொல்றோம் இல்லையா, அடிக்கடி வந்து சினிமால யூஸ் பண்ற வார்த்தை கெமிஸ்ட்ரி அப்படின்றதுதான். அது ஹீரோ ஹீரோயினுக்கு இருக்கிறத விட இப்போ வந்து டைரக்டருக்கு
ப்ரொடியூசர் ஹீரோ இவங்களுக்குள்ள இருக்கணும் அந்த கெமிஸ்ட்ரி பெருசா. ஏன்னா நம்ம 3 பேரும் ஒரே பாயிண்ட்ல இருக்கமா அப்படின்றதுதான். இந்த இப்ப ப்ரொடியூசர் வந்து இந்த ப்ராடக்ட இத்தனை ரூபாயில எடுத்தா போதும் அப்படின்றது இருக்கும். டைரக்டருக்கு வந்து இதை பெருசா விஷுவலைஸ் பண்ணி காட்டணும்ன்றது இருக்கும். ஹீரோ வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பெருசா மக்கள்கிட்ட போய் சேர போகுதுன்ற எண்ணம் இருக்கும். சோ ஒவ்வொருத்தரும் மாறுபட்டுச்சுன்னா அந்த ப்ராடக்ட் கரெக்டா வந்து சேருமான்றது தெரியல. இது கரெக்டா அமைச்சுக்கிட்டா போதும். பேசிக்கா தயாரிப்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் போது சரியா இருக்கணும். இப்ப சார் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ஒருத்தர் வந்து சுரேஷ் கிருஷ்ணா சார் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன்னு போய் சொல்லிட்டு படம் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. சோ ஏதோ ஒண்ணு பண்றோம்னு வர்றவங்கள கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அது வந்து நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல வச்சே கண்டுபிடிச்சிடலாம். படம் வந்து ஸ்கிரிப்ட் ரெடிங்க, இன்னைக்கு ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கு, அடுத்த வாரம் ஷூட்டிங் போயிடலாம் அப்படின்னா இன்னைக்கு அப்படி பண்ண முடியாது. ஷூட்டிங்க இன்னைக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன்றதே ரொம்ப ப்ராப்பரா இருக்கணும். இன்னைக்கு பாம்பேலாம் அவங்க இவ்வளவு படங்கள் எடுத்தா இல்ல மேக்ஸிமம் % சக்சஸ் கொடுக்கறதுக்கு காரணம் அவங்களுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த கதையை எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது. சோ அப்படிதான் டீமை நான் முதல்ல பாக்குறேன். என்னோட தயாரிப்பாளர்கள் வந்து கரெக்டா இருக்கணும்னு யோசிக்கிறேன். எனக்கு சம்பளம் வந்து வெளியில வாங்குறத விட இவ்வளவு ரூபாய் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட தயாரிப்பாளர் இந்த படத்தை நடுவுல விட்டுட்டு போகாம கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நம்ம உழைப்பு வீணாயிடக்கூடாது, அது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கரெக்டான கதை. கரெக்டான கதைனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்ப பண்ணிட்டு இருக்க படங்கள் கமர்ஷியலான படங்கள். கமர்ஷியலான படங்கள்னா நீங்க குழந்தைகளையோ இல்ல பெரியவங்களையோ இதுக்கு வந்து நிறைய படிச்சிருக்கணும், நிறைய நீ யோசிக்கணும்ன்ற இன்டென்ஷன்ல ஜஸ்ட் ஜாலியா வந்துட்டு போலாம்னு இருக்கிற மாதிரியான ஆடியன்ஸ் வந்து பாக்குற மாதிரியான படங்களா இருக்கணும். அதுக்குள்ளதான் குட்டி குட்டி வேரியேஷன் பண்ணி படங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான். இதுக்கப்புறம் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன அந்த இசையமைப்பாளர்கள், கரெக்டான ஹீரோயின், இப்படி ப்ராஜெக்ட பெருசாகிக்கிறோம். இதுதான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற ஃபார்முலா. இதுல வந்து உங்களுடைய ஃபார்முலா சொன்னீங்க. ஆனா இப்ப வந்து ஒரு விமர்சனம் முக்கியமா வைக்கப்படுது. இப்ப வரக்கூடிய இந்த லோ பட்ஜெட் படங்கள்லாம் பெரும்பாலும் வந்து டாஸ்மாக் கடையை சுத்தியே முடிச்சிடுறாங்க. ஒரு ரீலாவது முழுக்க டாஸ்மாக் கடையில் இருக்கு, இல்லாட்டி தனியா உட்காந்து தண்ணி அடிக்கிற மாதிரி. இது வந்து ஒரு தவறான போக்கை வெளியே கொண்டு வர மாதிரி விஷயமா, இல்லாட்டி வந்து உண்மையான யதார்த்தத்தை கொண்டு வர விஷயமா? இல்ல, இது நம்ம படத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்களை, குடிக்கிற விஷயங்களை காட்டுறதுனால எல்லாரும் கெட்டு போயிருவாங்களான்றது தெரியல. அப்படி கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே கரெக்டா யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். படத்துல வந்து ஹீரோ வந்து 20 பேரை ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாற்றும் பொழுது நம்மள எத்தனை பேர் போய் அதே மாதிரி பண்ணிருக்கோன்றது தெரியல. அப்படி நம்ம ரிலேட் பண்ணா ஹீரோ பண்ற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ரியல் லைஃப்ல பண்ணணும். அப்படி நம்ம பாக்குறது இல்லையா, அதை ஹீரோ தான் பண்ண முடியும் அப்படின்போது அந்த படத்துல அந்த கேரக்டர் அப்படி பண்ணிருக்குன்றது மட்டும்தான். இன்னைக்கு மாறி போச்சு அந்த காலகட்டம் எல்லாமே, மக்களுடைய பார்வை எல்லாமே. அதனால அது ஸ்ட்ரெயிட்டா பாதிக்குமான்றது சொல்ல முடியாது. திரும்ப சொல்றதுதான், குழந்தைங்க இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதுக்குரிய விஷயங்களை நம்ம கம்மி பண்ணிக்கணும். அதுக்காக சொல்லாமலே இருக்க முடியாது. படத்துக்கு தேவைன்னா சொல்லிதான் ஆகணும். அது வந்து கிரியேட்டிவிட்டியில நம்ம கை வைக்கிற மாதிரி ஆயிடாது. மொத்தமா அதை வந்து பண்ணவே கூடாது, இதை பண்ணவே கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணணும். அது டைரக்டர்ஸ் டிசிஷன்ல நம்ம கை வைக்கிற மாதிரி ஆயிடும். ஒரு நடிகரா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக பொறுப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு லைட் வெயிட் சப்ஜெக்டா பண்றத தாண்டி கருத்து சொல்ற படம் எப்படி பண்ண போறீங்க? ஒரு படம் அப்படிங்கறத தாண்டி ஒரு படைப்பு அப்படிங்கறத எப்ப பண்ண போறீங்க? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவோம் சார். அண்ட் நான் அப்படி இல்லாத கண்டென்ட்டை பண்ணேன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஏனோ தானோன்னு பண்ணிட்டு போகணுன்றது. எதிர்நீச்சல்ல ஒரு அழகான பாயிண்ட் சொல்லியிருந்தோம். பேரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்கு லைஃப்ல அப்படிங்கிறது. அதுக்காக ஒருத்தர் என்ன பண்ணான்றதுதான். அண்ட் இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, என்னுடைய ஏஜ் ஃபேக்டரையும் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இப்பே ரொம்ப மெச்சூர்டா திங்க் பண்ணி நான் பயங்கர புத்திசாலி இப்படி படங்கள்லாம் பண்ணுவேன்றத இப்போ உடனே பண்ணுமான்றது கொஞ்சம் ஸ்லோவா அந்த ஏரியாவுக்கு போகணும். அண்ட் ஒவ்வொரு படத்துலயும் சின்னதா ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கணுங்கிறதான். நிறைய பேர் கேட்கறாங்க மெசேஜே இல்ல அப்படின்னு சொல்லி. நான் அப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லுவேன், உங்க நம்பர் கொடுங்க, நான் நல்ல மெசேஜா ஃபார்வர்ட் பண்றேன் அப்படின்றதான். இப்போதைக்கு அதான் பண்ண முடியும். பட் நமக்கே வந்து இதையே பண்ணிட்டு இருக்கோன்றது தோணும் இல்லையா? அப்போ ஸ்லோவா டக்குன்னு மாறணும் அப்படிங்கிறது தான். ஸ்லோவா டக்குன்றது கான்ட்ரடிக்ஷன் தான். கரெக்டா மாறி வரணும்ன்றதான். டைம் இருக்கு, டைம் எடுத்து ப்ராப்பரா பண்ணணும். நானும் புதுசா பண்றேன்னு மொத்தமா என்ன நானே குழப்பிக்க விரும்பல. கொஞ்சம் தெளிவா போயிட்டு இருக்கேன், போயிடுறேங்க. அப்படி நீங்க தெளிவா தான் போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது மூத்த தயாரிப்பாளர், இளம் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டது ரொம்ப நன்றி. நம்ம இடைவெளிக்கு பிறகு இன்னொரு முக்கியமான கேள்வி நம்ம கேட்க போறோம். தமிழ் திரையுலகத்தில் நிறைய படங்கள் புதிதாக தயாரிக்கப்படும் போது இதுல வந்து காணாம போகக்கூடிய படங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அப்போ வந்து படங்களை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக தரம் காம்ப்ரமைஸ் செய்யப்படுகிறதா, சமரசம் செய்யப்படுகிறதா? மீண்டும் ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற நண்பர்களே. இந்த இடைவெளிக்கு பிறகு இயக்குநரும் நடிகருமான திரு ரமேஷ் கண்ணா அவர்கள் நம்மளுடைய இணைந்திருக்கிறார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிற திரு ரமேஷ் கண்ணா, நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். நிறைய இயக்குநர்கள் வந்து பாத்தீங்கன்னா
புதுமுக இயக்குனர் இப்ப ட்ரெண்ட் எப்படின்னா புதுமுக இயக்குனர் வந்துடுறாங்க, புதிய தயாரிப்பாளர் இருக்கிறாங்க, 2 பேருக்கும் ஒரு சிங்க்ரனைஸ் ஆகி அவங்க வந்து ஒரு களம் கண்டுறாங்க, புதிய படம் உருவாகிடுது. ஆனா முன்னாடி வந்து நீங்க திரையுலகத்துக்கு வந்த காலத்துல நீங்க வந்து இயக்குனரா அறிமுகமான காலத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் இருந்துச்சு. அந்த நிறுவனங்களுடைய கதவை தட்டதே பெரும்பாடா இருந்துச்சு. அப்ப இப்ப வந்து புதிய இயக்குனர்களை நிறைய தயாரிப்பாளர் ஊக்குவிக்கிற மாதிரி உங்களுடைய காலகட்டங்கள்ல புதிய இயக்குனர்களை தயாரிப்பாளர் ஊக்குவிச்சாங்களா? கண்டிப்பா. புது இயக்குனர் தான் பாரதி ராஜா 16 புது தயாரிப்பாளர் தான் எஸ் ஏ ராஜ்கண்ணு, 2 பேரும் ஊக்குவிக்கலையா? நிறைய பண்ணாங்க. அதே மாதிரி பாக்கியராஜ் படத்து சுவரலட்சத்தில் அவர் புது இயக்குனர், அப்ப அவர் கோபிநாத் புது தயாரிப்பாளர் தான். நிறைய அந்த காலத்துல நடந்துட்டு தான் இருக்கு எப்பவுமே. இப்ப வந்து இதுல பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து இயக்குனர் புதுசா அறிமுகமாகும் போது ஒரு ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கும் போது திடீர்னு ஸ்ரீதர் அப்படின்னு ஒரு பெரிய சுனாமி ஒன்று வரும், அதுக்கப்புறம் பாலச்சந்தர் அப்படின்னு வரார், அதுக்கப்புறம் பாரதி ராஜன் வரார். இப்படி ஒவ்வொரு இயக்குனரா புதுசா வரும்போது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு இப்ப வந்து அதிகமான நாட்கள் சொல்ல முடியாது. வரக்கூடியவங்களா ஒரு படம் பண்றாங்க, 2 படம் பண்றாங்க, மினிமம் கேட்ல 2 படம் பண்ற மாதிரி ஒரு பெரிய தாக்கத்தை திரையுலகத்திலையும் சரி வெளியிலையும் சரி பொதுமக்கள்கிட்ட சரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி இயக்குனர்கள் இப்ப வர்றாங்களா? இப்ப வரல. மணிரத்னம் சார் அப்புறம் அதுக்கப்புறம் பெருசா நிறைய பேர் இப்ப சமீபத்தில் வந்த இயக்குநர்கள் பாத்தீங்கன்னா முருகதாஸ் கொஞ்சம் பெரிய லெவல் பண்ணிட்டு இருக்காரு. வழிய நியாயமா பாத்தீங்கன்னா புது இயக்குனர் வராங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த கதைக்கு மட்டும் முடிவு பண்ணிட்டு வராங்க, அடுத்த கதை கூட ரெடி இல்லாம வராங்க. அப்ப நிறைய சினிமா பத்தி ஸ்டடி பண்ணாம வராங்க, கதையை பத்தி தெரிஞ்சுக்காம வராங்க, டெக்னிக்கல் குவாலிபிகேஷன் சுத்தமா இல்லாம வராங்க. அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணாம வந்துடலாம், ஏதோ மணிரத்னம் சார் வந்து அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணாம வந்து ஜெயிச்சிட்டாரு இருக்காங்க. அதனால எல்லாருமே அசிஸ்டன்டா இல்லாம ஜெயிக்க கூடாது இல்லையா? ஒரு உதவி இயக்குனர் சேர்ந்து அந்த படத்துல நுட்பங்களை கலந்துக்கிட்டு எப்படி செலவு இல்லாம படம் எடுக்கணும், எந்த ஷாட் எப்படி எடுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணா நல்லா இருக்கும். அப்பதான் தயாரிப்பாளை காப்பாற்ற முடியும். பாதி தயாரிப்பாளை கொண்டுட்டு இவங்களும் போயிடணும், அவரும் போயிடுவாங்க. டிஎஃப்டில படிச்சுட்டு எல்லாருமே வந்து நடிகரா வர்றது இல்ல, எல்லாரும் தயாரிப்பாளர்கள் யாரும் ஒரு பட்டறையில பயந்துட்டு வர்றது இல்ல. ஆனா இயக்குநர்கள் மட்டும் அப்படி ஒரு தேவை ஏற்படுதா? கண்டிப்பா இயக்குநர்கள் தான் முக்கியமா தேவை. ஏன்னா மொத்த ப்ராஜெக்ட் காசையும் கொண்டு போய் அவரை நம்பி தான் ஒப்படைக்கணும். நம்ம ஒரு இயக்குனர் கேப்டன் ஆஃப் ஷிப் இருக்கு சொல்றாங்க, எல்லா விஷயமும் அவங்ககிட்ட இருக்கணும். ஒரு ஷாட் வைக்கும் போது கூட நாங்க இந்த ஷாட் எடுக்கும்போது அடுத்த ஷாட் போய் திங்க் பண்ணணும், அடுத்த ஷாட் முடிஞ்சு இந்த ஹீரோ வீட்டுக்கு அனுப்பணுமே, டைம் ஆயிடுச்சு 3:30 மணிக்கு ட்ரெயின் பிடிக்கும் அதை நினைக்கணும். அது இப்ப நாளைக்கு ஏன் வருவான்றது அத்தனை மைண்ட்ல ஓடுறதான் டைரக்டர். புரியுங்களா? ஆர்டிஸ்ட் மாதிரி நேரா வந்து உட்காந்து அந்த ஷாட் நடிச்சு நேரா போய் உட்காந்துக்கிறது கிடையாது. டைரக்டருக்கு 24 hours ஒர்க் பண்ணணும், நைட்டு தூங்கும் போது டைம் போடணும். சும்மா இல்ல டைரக்டர் வேலைன்றது. அப்படி செஞ்சாதான் டைரக்டர் வந்து இயக்குனரை காப்பாற்ற முடியும், கதையும் காப்பாற்ற முடியும், சினிமாவும் காப்பாற்ற முடியும். கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து டைரக்டர் தான் சொல்றீங்க. நான் திரு சிவகார்த்தியன் கேட்க விரும்புறேன். தயாரிப்பாளர்கள் பாத்தீங்கன்னா நாங்க தான் அந்த படத்தை முதலீடு பண்றோம், நாங்க தான் தீர்மானிக்கிறோம், நடிகர்ல இருந்து கதை வரைக்கும் யாரும் தீர்மானிக்கிறது தயாரிப்பாளர் தான் சொல்றாங்க. அதே பக்கம் பாத்தீங்கன்னா இயக்குநர்கள் தான் வந்து திரு ரமேஷ் கண்ணா சொல்ற போல மொத்த விஷயத்தையும் வந்து இயக்கக்கூடியவங்க, கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடியவங்க. இந்த 2 சங்கத்துக்கு கூட அப்பப்போ கொஞ்சம் மோதல் உரசல் கூட போயிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வையில யார் வந்து முழுமையான முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க, தயாரிப்பாளர்களா இயக்குநர்களா? இது வந்து ரொம்ப ட்ரிக்கி கொஸ்டின் ஆக்சுவலா. இது வந்து நான் ஆரம்பத்திலேயே சொன்னதான், 3 பேரும் இன்னைக்கு ஹீரோவுக்கும் அந்த பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த கதையை தேர்ந்தெடுக்கிறோம், எந்த மாதிரியான படம் பண்றோம் அப்படின்றது அந்த பாயிண்ட் ஒத்து போறதுதான் இருக்கு. யார் முடிவெடுக்கிறான்றது இல்ல, 2 பேருமே முக்கியம். கிரியேட்டிவ் கண்டென்ட்டை கொண்டு வர்றது ஒருத்தர், அவர் எவ்வளவு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலண்டா ப்ரொடியூசர் முக்கியம். ஏன்னா அது அப்படியே படமாக்குறதுக்கு பணம் ஸ்பெண்ட் பண்றாங்க இல்லையா? சோ இதுல யார் நான் தான் முடிவெடுப்பேன் நீ தான் முடிவெடுப்பேன்றது இல்ல, யார் ப்ராஜெக்ட் கரெக்டா பண்ணல அது மட்டும் தான் மேட்டர். சோ நான் அப்படி மட்டும் முடிவெடுக்கிறது. ஆஹா, கேள்வி மாத்திட்டாங்க. முடிவெடுக்கிறது இல்ல, டைரக்டர் சொல்லலாங்க. கேள்வி மாறி நிச்சயமா ஒரு ஹீரோ இருங்க, ஒரு நிச்சயமா ஒரு ஹீரோ வேணும். ஹீரோ ஓகே பண்ண கதை ஓகே ஆகும். ஒரு தயாரிப்பாளர் பணம் போடணும், ஒரு டைரக்டர்ல வேலை செய்யணும். ஆனால் இந்த 3 பேரிலும் அதிக பொறுப்புடைய ஒரு டைரக்டர் மட்டும்தான் நான் சொல்ல வந்தேன். முடிவெடுக்கிறது வேற, பொறுப்பு எடுத்துக்கிறது வேற. புரியுங்களா? நான் சொன்னது பொறுப்பு, அதிக பொறுப்பு. நீங்க வந்து அதுல வந்து தயாரிப்பாளர் இயக்குனர் மட்டும் பொறுப்படுத்துக்கிறீங்க தவிர நடிகர்களுக்குள்ள பொறுப்பை நீங்க மறந்துடுறீங்க. நடிகர்களை வச்சு மட்டுமே அந்த பேர் சொன்னாலே தரமொழியில் விளங்குங்கிற மாதிரி எவ்வளவு படங்கள் ஓடுது. ஆமா, நடிகர்கள் தான் இருக்குது பொறுப்பு. ஆனா அதிக பொறுப்பு பிக்சர் பேசணும், அது கூடுதல் பொறுப்பு, பெர்சன்டேஜ் கணக்கு இருக்கு இல்லையா? அந்த மாதிரிதான் நடிகர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. தயாரிப்பாளர் அவர் பணம் கொடுக்கல எப்படி ஷூட் பண்ண முடியும்? ஷூட்டிங்கும் பண்ண முடியாது. நடிகர்கள் இன்வால்வ் ஆகி நடிக்கலாம், கேரக்டர் எடுபடப்படாது இல்லையா? அப்ப அது 2 பேரும் சேர்ந்து செஞ்சு அதை வேலை வாங்குற டைரக்டருக்கு அவருக்கு அதிகமான பொறுப்பு, மேல்கட்ட பொறுப்பு இருக்குது. இல்லன்னா கேப்டன்ஷிப்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த காலத்துல உருவான விஷயங்கள். எந்த காலத்துல பார்த்தாலும் அது டைரக்டருக்கு அதிகமான பொறுப்பு இருக்கு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து முதலாளி கூப்பிடுவாங்க. எம்ஜிஆரே வந்து மெய்யப்ப செட்டியார் உட்பட பலர் வந்து முதலாளி தான் கூப்பிடுவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா டைரக்டர்கள்ட்டையும் நடிகர்கள்ட்டையும் தயாரிப்பாளர்கள் வந்து கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி நிலைமை வந்துருச்சா ஒரு விமர்சனம் வருது. அப்படி சில தயாரிப்பாளர் பெரிய தயாரிப்பாளர் அவங்களுடைய ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறாங்க. இப்ப ஏன் சரவணன் எடுத்தா அவளுக்கு நாங்க முதலாளி கூப்பிடுவோம், எப்படி கூப்பிடுவோம்?
பெரிய தயாரிப்பாளருக்கு நீண்ட காலமாக படம் எடுத்தாலும் அந்த மரியாதை என்றுமே உண்டு. இந்த புது தயாரிப்பாளர் வரும்போது என்ன பண்றாங்க, அவங்களும் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகும் போது அந்த மரியாதைகள் கொஞ்சம் குறையதாக கொஞ்சம். மற்றபடி தயாரிப்பாளருக்கு என்னைக்குமே மரியாதை உண்டு. ஏன்னா அவங்க காசு கொடுக்கலாம், நாங்க பழக முடியாது. அமௌண்ட் அங்கிருந்தா வரணும். எல்லாத்தையும் திரு தனஞ்சயன் கொண்டு போகிற இந்த விஷயத்தை வந்து ஏயும் அவங்கள சொன்னா முதலாளி சொல்லலாம், எல்லாரையும் முதலாளி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு திரு ரமேஷ் கண்ணா. நான் அதை டிஸ்கிரைப் பண்ண விரும்பல. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஒத்துக்கிறேன். நான் ஓகே, ஒரு டைரக்டர் தான் கேப்டன் தி ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா படத்துக்கும் வந்து கடைசி வரையும் ஒரு டைரக்டர் தான் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்கிற வரையும் அவர் தான் ஓடி ஓடி உழைக்கிறாரு. ஒரு ப்ரொடியூசருடைய வேலை வந்து ஒரு படத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு கதையை செலக்ட் பண்றது, அதுக்கான ஒரு காஸ்டிங் சரியா செலக்ட் பண்றது, டெக்னீஷியனை செலக்ட் பண்றது, அந்த பட்ஜெட் கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணிட்டு அது பிறகு டைரக்டர் கோஆபரேட் பண்ணி அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூஷன்ல கூட இருக்க வேண்டிய ஒரு வேலை இருக்கு. அந்த ஸ்டேஜ்ல நம்ம உட்கார்ந்து கிரியேட்டிவ்ல இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. அந்த என்டையர் கிரியேட்டிவ் ப்ராசஸ் டைரக்டரோட வேலை தான். அது பிறகு பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் எப்படி ஒரு ஸ்கிரிப்ட்ல கொண்டு வந்து நமக்கு பிரசன்ட் பண்ணாரோ இல்ல ஒரு கதையை சொன்னாரோ அந்த மாதிரி அந்த படத்தை வந்து அப்படியே கொண்டு வந்து நம்ம ஒரு ப்ரொடியூசருக்கும் சரி, அந்த என்டையர் டீம், ஒரு லீட் ஹீரோக்கும் சரி, எல்லாருக்கும் பிரசன்ட் பண்ற பொறுப்பு வந்து அந்த மிகப்பெரிய பொறுப்பு டைரக்டருக்கு தான் இருக்கு. அதனால வந்து ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருக்கு. ஏன்னா சொன்ன விதமா கண்டிப்பா படத்தை கொண்டு வந்து அவர் கண்டிப்பா கொடுக்கணும். இல்லன்னா அவருக்கு ரெண்டாவது படம் கிடைக்காது. ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வெளியில சொல்லுவாங்க, சொன்னது ஒண்ணு படம் செஞ்சது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த மிகப்பெரிய பொறுப்பு ஒரு டைரக்டருக்கு இருக்கு. அதனால ரமேஷ் கண்ணா சார் சொன்னதை நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அதே டைம் வந்து ஒரு லீட் ஆர்டிஸ்டுடைய ரோல் ரொம்ப பெருசா இருக்கு. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா லீட் ஆர்டிஸ்ட் வந்து இப்போ சிவா சார் எடுத்தீங்க, இல்ல விஜய் சேதுபதி எடுத்தீங்க, எல்லாருமே வந்து ரொம்ப இன்வால்வ்டு. அவங்க வந்து அந்த படம் எப்படி வருது, அந்த படத்தை எப்படி மக்கள் மத்தியில கொண்டு செல்லணும், எல்லாத்துலயும் இன்வால்வ்டா இருக்காங்க. நான் பெரிய ஹீரோஸ்ல இருந்து இவங்க எல்லாரும் சேர்த்து எல்லாருமே வந்து பயங்கர இன்வால்வ்மெண்ட்ல இருக்காங்க. கடைசியில ஒரு சினிமாவுடைய வெற்றி வந்து ஒரு டீம் ஒர்க் தான். அந்த டீமுக்கு கேப்டன் ஷிப்பா டைரக்டர் இருக்காரு. அதுதான் நான் சொல்லுவேன். ஒரு டீம் ஒர்க், எல்லாருமே இன்வால்வ்டு. எல்லாரும் பங்கெடுத்துப்பாங்க. படம் தோல்வி அடைஞ்சா இயக்குனருக்கு மட்டும் தான் பொறுப்பாக்கப்படுவார். அதுவும் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் நடந்துட்டு சொல்லணும். இல்ல இல்ல, தோல்வினா இயக்குனர் பொறுப்பாறாரு. ஆனா மிகப்பெரிய லாஸ் அனுபவிக்கிறது ப்ரொடியூசர் மட்டும்தான். அதனுடைய எல்லா லாஸும் ஒரு டெக்னீஷியன் வந்து அடுத்த படம் கிடைக்கும், ஆனா ஒரு ப்ரொடியூசருக்கு அடுத்த படம் அவர் எடுக்கிறதுக்கு பணம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அதனால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இயக்குனருக்கு இருக்கு. அதனாலதான் வந்து அவங்களுக்கு எல்லா பொறுப்பும் நாங்க கொடுக்கிறோம். எல்லா தயாரிப்பாளரும் எதுக்கு டைரக்டர் நம்பி இருக்காங்கன்னா அவங்க வந்து அந்த பொறுப்போட செயல்படணும், அந்த பொறுப்பை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ் சினிமால வெற்றி அடைஞ்ச இயக்குனர் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்காங்க. நான் திரு சிவாத்தை கேட்க விரும்புறேன், சிவகார்த்தியன் கேட்க விரும்புறேன். பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நடிகர் அப்படிங்கிறது கதை என்னன்னு பாப்போம், ப்ரொடியூசர் யாருன்னு பாப்போம் அப்படிங்கிற மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற சினாரியோல இவங்க இப்ப தியேட்டர் கிடைக்குமா, எப்ப ரிலீஸ், இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இவங்கள்ட்ட நெட்வொர்க் சரியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டிய நிலைமை இப்ப வந்து நடிகர்களுக்கு ஏற்பட்டுருச்சா? நடிகர்கள் வந்து எப்போ ரிலீஸ்ன்றது எப்படி, அது ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் தான் நினைக்கிறேன். நான் வந்து என்னுடைய படம் சரியா ஷூட்டிங் முடிஞ்சு கரெக்டா ப்ராப்பரா ரிலீஸ் ஆகணுங்கிறதுனால ஒரு நேரத்துல ஒரு படம் தான் நடிச்சிட்டு இருக்கேன். அப்படி நடிக்கும் பொழுது என்னுடைய படம் ஆரம்பிச்சதுல இருந்து சரியா ஒரு 3-4 மாசத்துக்குள்ள படம் முடிஞ்சிருது. நாங்க என்ன பிளான் பண்றோமோ அதுல இருந்து 2 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ படத்தை கரெக்டா தியேட்டருக்கு கொண்டு வர முடியுது. சோ நான் அதுல வந்து ரொம்ப பர்டிகுலரா இருக்கேன். இந்த படம் வந்து இப்ப ஆரம்பிக்கணும், இப்ப முடியணும், இது இப்ப ரிலீஸ் ஆகணுங்கிறது அப்படிதான் டீமா ஒர்க் பண்றோம். சோ அதனால இது எப்ப ரிலீஸ் ஆகிற காலகட்டம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாயிடுச்சு. ஏன்னா 150 படம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 3 படம், ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம்னா வாரத்துக்கு 3 படம் ரிலீஸ் ஆகி தீரணும். 3 படம்ல வந்து இதுல பெரிய படங்கள் வரும்பொழுது மொத்தமா நிறைய ஸ்கிரீன்ஸ் வந்து அதுக்கு போயிடும். இதுக்கு நடுவில் நம்மளுடைய படம் எங்க வருது அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். ஸ்கிரீன்ஸ் கிடைச்சாதான் மக்கள் தியேட்டர்ல வந்து பார்ப்பாங்க. அதுவும் பெட்டர் ஸ்கிரீன்ஸா இருக்கணும். எங்கேயோ ஒரு மூலையில நம்ம இருக்க ஒரு தியேட்டர்ல கொண்டு போய் நம்ம போட்டுட்டு அங்க ஆடியன்ஸ் வரலையே அப்படின்னு நம்ம வருத்தப்பட முடியாது. ப்ராப்பர் ஸ்கிரீன்ஸா இருக்கணும். அது ரொம்ப முக்கியமா இருக்கு. சோ நான் என்னுடைய ப்ரொடியூசர்ஸோட அதுலயும் நான் கேர் எடுத்துக்கிறேன். இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி இது முடியணும்னா அப்ப நாம பேசிக்கா நம்ம ஹீரோன்றதுனால மேஜர் டேட்ஸ் நான் அவைலபிளா இருக்கணும் ஃபர்ஸ்ட். சோ அதுல கேர் எடுத்துக்கிறேன் நான். அதுல நீங்க கேர் எடுத்துருக்கீங்க சொல்றீங்க. நான் ரவீந்திரன் கேட்க முக்கியமான பிரச்சனை பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் வரக்கூடிய நிறைய தயாரிப்பாளர், நிறைய இயக்குனர் வரதுல ஒரு பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா தியேட்டர் கிடைக்கிறது இல்ல. இந்த நண்பர் சொன்ன மாதிரி, ஆதி சொன்ன மாதிரி இந்த ஆண்டு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு இதுவரைக்கும் மட்டும் 400-500 படங்கள் வந்து தியேட்டர் கிடைக்காம ரிலீஸ் பண்ண முடியாம உட்கார்ந்துருக்கு. இது நம்ம எப்படி பாக்குறது? வரவேற்க வேண்டிய விஷயம் பாக்குறதா? எவ்வளவு தயாரிப்பாளர் பத்தி கவலைப்படுறது, எவ்வளவு இயக்குனர் பத்தி கவலைப்படுறது, எவ்வளவு நடிகர்களுடைய எதிர்காலம் பத்தி கவலைப்படுறது? அது ஆக்சுவலா இதோடைய தியேட்டர் கிடைக்காம போறது அப்படின்றது வந்து ஒரு காமன்
ஜெனரிக்கான பாயிண்ட், ஏன்னா நம்பர் ஆஃப் மூவிஸோட கால்குலேட் பண்ணிட்டு சொல்றது. ஆனா ஆக்சுவலா ஒரு 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 ப்ரொடியூசரோட அட்மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இது தியேட்டருக்கு எடுத்துட்டு நம்மளால போக முடியுமா, இல்ல நமக்கு கண்டிப்பா ஒரு பிராண்டோட சப்போர்ட் கண்டிப்பா தேவையா, அந்த பிராண்ட் சப்போர்ட் இருந்தா தான் ரிலீஸ் பண்ண முடியுமா. ஏன்னா படம் எடுக்கிறது படம் ரிலீஸ் பண்றதுக்கு தான். எடுத்து யார்கிட்டயாவது கொடுத்து நம்ம ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு படம் எடுக்க வரதா இருந்தா இன்றைய காலகட்ட சினிமா ஒர்க் அவுட் ஆகாது. வர ப்ரொடியூசருக்கு கண்டிப்பா தெரியணும், யாரும் இல்லாட்டி நம்மளால இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு போய் ரீச் பண்ண முடியுமா. ரெண்டாவது ஒரு விஷயம், எப்படி ரீச் பண்ண முடியும்ன்ற அந்த மீடியம் ஆஃப் ப்ரொமோஷன் ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஒரு படம் இந்த பட்ஜெட்ல செஞ்சால் இந்த பட்ஜெட்ல இருக்கிற படம் வந்து தியேட்டர்காரங்க வாங்குவாங்களா. இப்போ ஒரு மினிமம் கேரண்டியான ஹீரோவை போட்டு படம் எடுக்கும் போது ஒரு தியேட்டர்காரங்க அதை ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன் அதுக்கு கீழே இருக்கிற ஒரு பட்ஜெட்டை ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க? எந்த செக்டாருக்கு நம்ம படம் பண்றோம்ன்றது நமக்கு தெரியணும். சிட்டி செங்கல்பட்டுக்கே சின்ன ப்ரொடியூசர்ஸ் படம் பண்ற மாதிரி ஆன ஒரு கைண்ட் ஆஃப் வயபிலிட்டி போயிட்டே இருக்கு. இப்ப நீங்க சக்சஸ் ஆன ஒரு சின்ன படங்களுடைய லிஸ்ட் நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ரீதியா அது பிஎன்சில ஹிட் கிடையாது. அதுக்கு அது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூமெரிக்கலாவும் அது ப்ரூவ் ஆயிருக்கு. வேறஸ் சிட்டி செங்கல்பட்டுல இருக்கிற ஒரு ரிவ்யூ ஓரியன்டட் டாக்ல ஒரு படம் ஹிட்ன்றதுனால அது பிசினஸ் வைடான டாக் ஹிட்ன்ற அந்த ஒரு பெர்செப்ஷன் டாக் போயிட்டு இருக்கு. ஆனா அதுவே கமர்ஷியலா மினிமம் கேரண்டி வச்சிருக்கிற ஒரு ஹீரோ வச்சு எடுக்கிற படம் சக்சஸ்ஃபுல்லா ரீச் ஆயிருக்கு. லைக்வைஸ் அந்த டைம்ல இருந்த டைரக்டர்ஸ்க்கு வந்து அந்த நாலேஜ் நல்லா இருக்கு. அதாவது வர எக்ஸ்பீரியன்ஸ், இப்ப ஒரு ஷார்ட் பிலிம் மேக்கர்ஸ் வந்து ஒரு வேகமா படம் பண்ண வர விஷயத்துல அவங்க என்ன மிஸ் பண்ணிடுறாங்கன்னா, கமர்ஷியலா இந்த படம் எல்லா சென்டர்ஸ்க்கும் எப்படி கொண்டு போக முடியும். நான் வந்து மதுரையில அஜித்தோட படத்தை 120 ரூபாய் கொடுத்து பார்த்தேன்னு என்கிட்ட ஒரு இயக்குனர் வந்து சொல்றாரு. ஆனா அதே படம் அவர் என்கிட்ட வந்து ஒரு கதையை பிட்ச் பண்ணிட்டு, உங்க படம் இப்ப நான் ரிலீஸ் பண்றேன், மதுரையில எவ்வளவுக்கு போகும்னா 70 ரூபாய்க்கு போகுன்ற இந்த டிஃபரன்ஸ் அந்த டைரக்டருக்கு புரிஞ்சிருச்சுன்னா நிச்சயம் தான் எடுக்கிற படம் எப்படி தியேட்டருக்கு போகும், தியேட்டருக்குள்ள என்ன டிமாண்டை ரெக்ரியேட் பண்ண முடியும். ஒரு ப்ரொடியூசர் அவங்க புடிச்சிட்டா போதும் நினைக்கிறாங்க. அந்த ப்ரொடியூசருக்கு திருப்பி பணம் எடுத்து கொடுக்கறதுக்கு எந்த ஆர்டிஸ்ட் கரெக்டா இருக்கணும்னு அந்த டைரக்டருக்கு அவங்களுடைய பாயிண்ட் என்னன்னா, புடிச்சிட்டா ஒரு ப்ரொடியூசர் புடிச்சிட்டா அந்த ப்ரொடியூசர் எப்படியும் அந்த ஹீரோவை புடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு பாயிண்டோ, இல்ல என் கதை கண்டிப்பா ஜெயிச்சிரும் அப்படின்னு அவங்க மினிமலா ஜெயிச்ச படங்களை மட்டுமே ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாக்டா சொல்லணுமா, நியூமெரிக்கலா அந்த படம் பிசினஸ் ஆகிறது கிடையாது. ஒரு படமா ஒரு சோசியல் ஃபோரம்லயோ ஒரு ட்விட்டர்லயோ ஒரு ஃபேஸ்புக்லயோ ஒரு படத்தை பத்தி சக்சஸ்ஃபுல்லா எழுதிட்டா அந்த படம் ஹிட் கிடையாது. அந்த படத்தோட ரியல் ஹிட்ன்றது அந்த ப்ரொடியூசருடைய அடுத்த படம்ல கண்டிப்பா தெரிஞ்சு போயிடும். அவருக்கு என்ன மாதிரி டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிற பொறுத்து தெரிஞ்சு வரும். நான் திரு ரமேஷ் கண்ணாட்ட கேட்கிற முறை இதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு வந்து எப்படி இந்த கதை களத்தை அமைக்கிறங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நமக்கு வந்து விஸ்வரூபம் மாதிரி, சிங்கம் 2 மாதிரியான பிரம்மாண்டமான மெகா ஹிட் படங்கள் வந்துட்டு இருக்குது, அவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கண்ணா லட்டு திங்க ஆசையா மாதிரி ஒரு மினிமம்ல வந்து ஒரு மினிமம் கேரண்டி வச்சு ஒரு படம் பண்ணிடுறாங்க. நிறைய நண்பர் சிவகார்த்தியன் படம் மாதிரி நிறைய படங்கள் லைட் வெயிட்ல ஒரு குறிப்பிட்ட அச்சுரன்ஸோட வந்துருது. இப்ப இந்த கதை களங்கள் வெறும் காமெடி இல்லாம ஆழம் இல்லாம எப்படி வந்து இது மாதிரி வந்து ஒரு கதைகள் வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய கதை, இது வெற்றி பெற முடியாத கதை இது அப்படிங்கறத எப்படி தீர்மானிக்க முடியும்? இதுக்கு ஒரே ஒரு பதில் தான், இட் இஸ் எ கோல்டன் கீ. அந்த கீ யாருக்கிட்ட இருக்குன்னு தெரியாது. எந்த கதையை பண்ணா எப்படி ஜெயிக்குன்னு சொல்லிட்டானா அவன் பெரிய கடவுள் ஆயிடும் அந்த இடத்துல. அதான் ஹைலைட். ஒண்ணுமே இல்லாத படம் பெரிய லெவல் ஹிட் ஆயிடும், அற்புதமான விஷயம் படம் தோல்வி ஆயிடும். இதுக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியாது யாராலையும். அந்த சூத்திரம் தெரிஞ்சா எல்லாருமே சூப்பர் 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 டூப்பர் இயக்குனர் தான் எல்லாம் பின்னிட்டு போயிருவாங்களே. அப்புறம் கேட்க வேணாம், எவ்வளவு பெரிய படம் தடார் வந்துடுச்சு. தொடர்ந்து 5-6 படம் எடுத்து சூப்பர் ஹிட் பண்ற டைரக்டர் திடீர் ஒரு படம் பார்த்தா அற்ற பிளாப் ஆகுதா? அப்படியே திங்க் பண்ணார் ஒருத்தர். இப்ப இல்ல, அந்த காலத்துல இருந்து இருக்குது. சிறிதருடைய பெரிய பெரிய படம் கிட்ட இருக்குது, அற்ற பிளாப் கலை கோவில் படம் இருக்குது, பாலச்சந்தர் பெரிய படம் கிட்ட இருக்கு, எங்க ஊர் கண்ணு அற்ற பிளாப் இருக்குது. முதல் படம் அவளை பிடித்தான் ருத்ரையா கலக்குனாரு, அடுத்த படம் கிராமத்தை காணவே காணும். அதுக்கு என்ன சொல்றீங்க? அதனால வந்து ஒரு எந்த படம் ஹிட் ஆகுன்னு சொல்லிட்டான்னா அவன் கையில கோல்டன் கீர்னு சொல்லுவாங்க. அதான் உண்மை. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மசூத்திரமாக ஒரு கம்பசூத்திரமாக சொல்றீங்க. தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோக்களுடைய காலம் வந்து என்ன ஆச்சு? ஹீரோக்களுடைய கல்ச்சர், கதாநாயகருடைய கலாச்சாரம் குறைந்து கொண்டு கதைக்கான கலாச்சாரம் தான் அதிகமா இருக்கிறதா, கதாநாயகனுடைய கலாச்சாரம் குறைந்து விட்டதா என்று நம்முடைய நேரிடம் கேட்டிருந்தோம். அவருடைய கருத்து, மக்களுடைய கருத்து இந்த பிரச்சனை என்னவா இருந்தது இப்போது பார்க்கலாம்.
தமிழ் சினிமாவில் கதாநாயகருடைய கலாச்சாரம் ஹீரோ கல்ச்சர் முடிந்து விட்டதா என்ற கேள்விக்கு ஆம், அப்படி கதாநாயகர் கலாச்சாரம் இல்லை, கதாநாயகருடைய கலாச்சாரம் முடிந்து விட்டது என்று 56% பேரும், இல்லை இன்னமும் கூட கதாநாயகர் நம்பித்தான் திரையுலகம் இருக்கிறது என்று 33% பேரும், இது மாதிரியான கலாச்சாரம் தற்காலிகமானதான், மீண்டும் மாறக்கூடியதான் என்று 11% பேர் கருத்து இருக்கிறார்கள். ஆம் என்று 56% பேரும், இல்லை என்று 33% பேரும், தற்காலிகமானதான் என்று 11% பேர் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ் திரையுலகம் நிறைய ஜாம்பவான்களை கொண்டது, நிறைய ஜாம்பவான்களை கண்டது, நிறைய அணில்களும் கூட அந்த இடத்துல வந்த தடம் தெரியாமல் போயிருக்கிறார்கள். அதற்கு ஒரு பெரிய கடல் போல இருக்கக்கூடிய இடத்துல முத்துக்கள் சிப்பிகள் நிறைய வந்து கொண்டேதான் இருக்கும். அப்படி வரக்கூடியவர்களை அடுத்த தலைமுறையை புதிய கற்பனையோடு, புதிய களத்தோடு, புதிய கதையோடு வரக்கூடியவர்களை ஊக்குவிக்க வேண்டிய கடமை நடிகர்கள், இயக்குநர்கள் அனைவருக்கும் இருக்கிறது, தயாரிப்பாளர் இருக்கிறது, முக்கியமாக பார்வையாளர்களாகிய நமக்கு இருக்கிறது. நல்ல விஷயங்களை ஊக்குவிக்கக்கூடிய அடிப்படையான கடமை நமக்கு இருக்கிறது. நாம் நல்ல படங்களை ஊக்குவித்தோமானால் நல்ல படங்கள் புதிதாக தினமும் வந்து கொண்டே இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த 5 பேருக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.